திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தியனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்முடைய தேவி உபாசனா சத்சங்கத்தில் இன்றைக்கு 77வது பகுதியாக நாயன்மார்களுடைய அருள் வரலாறு. இன்றைக்கு சிந்திக்க இருக்கும் நாயன்மார்கள் ஏர்கோன் கலிக்காம நாயனார், திருமூல நாயனார். இந்த 2 நாயன்மார்களையும் நம்ம இன்றைக்கு பக்தி செய்ய இருக்கிறோம். நாம் இதற்கு முன்னர் ஐயா சொன்னது போல் 24 பகுதிகளாக திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வரலாறு. மூவர் பெருமக்கள் மாணிக்கவாசக பெருமான். மாணிக்கவாசக பெருமான் நாயன்மார்கள் அருள் அந்த வரிசையில் அவர் வரமாட்டார். அவர் 4 பெருமக்களில் ஒருவர், அருளாளர்களில் ஒருவர். இந்த ஞானசம்பந்தனுடைய அருள் வரலாறு என்பதனால் நாம் குருவணக்க பாடலோடு நாம் 4 துதியும் சேர்த்து துதித்தோம். இன்றைக்கு அந்த துதி இல்லை என்று நினைக்கும் பொழுதுதான் இன்றைக்கு ஏர்கோன் கலிக்காம நாயனாரில் சுந்தரர் பெருமானும் ஒருவர். ஆக இன்றைக்கும் நமக்கு 4 துதியை துதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த நினைவை சுந்தரர் பெருமான் புகட்டினார். எப்படி இறைவன் ஒவ்வொரு அருளாளர்களையும் நீ என்னை நான் இங்கேயும் கோயில் கொண்டு இருக்கிறேன், நீ என்னை பார்க்காது நீ சென்றாயோ சுந்தரா அப்படின்னு கேட்பார் இறைவன். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இன்றைக்கும் தான் நான் இருக்கிறேன் அம்மா, நீ இப்படி 4 துதியை நீ இன்னும் பாடாமல் விட்டுவிடியா அப்படின்னு சுந்தரர் பெருமான் கேட்பது போல இன்றைக்கு ஏர்கோன் கலிக்காம நாயனார் சுந்தரர் பெருமான் வருகிறார். முதலாவதாக இந்த நாயன்மார்களை பற்றி நமக்கு அருமையான திருத்தொண்டர் திருவந்தாதி வாயிலாக நமக்கு அருளி செய்த நம்பியாண்டார் நம்பிகள் அவருடைய அந்த அந்தாதியில் உள்ள நாயன்மார்களுடைய அருட்பாடல்கள். கொற்றத்திரல் எந்தை தந்தை தன் தந்தையம் கூட்டம் எல்லாம் தெற்றச்சடையாய் நினதடியேம் திகழ்வன் தொண்டனே மாற்றி பிணிதவிற்பான் என்று உடைவாள் உருவியன் நோய் செற்று தவிர்கலி காமன் குடியேயர் சீர்குடியே. சோழவள நாடு காவிரி நதி பாயும் செழிக்கும் சிறக்கும் சோழவள நாட்டில் திருமங்கலம் என்னும் ஊர். அங்கே ஏயர்கோ குடியைச் சேர்ந்தவர் கலிக்காம நாயனார். இவர்கள் சோழ மன்னர்களுக்கு சேனாதிபதியாக இருக்கும் பணி செய்யும் சேவை செய்யும் குடியைச் சேர்ந்தவர்கள், வேளாண்மையில் சிறந்தவர்கள். அவர் எந்தை தந்தைதன் தந்தை எம் கூட்டமெல்லாம் வழி வழியாக என் முன்னோர்கள், என் தந்தை என் தந்தைக்கும் தந்தை அவருக்கும் தந்தை, தந்தை பாட்டன் முப்பாட்டன் என்ற எல்லாரும் வழி வழியாக உன் திருவடியையே, யாருடைய திருவடி? இறைவன் திருவடி, சிவன் திருவடியையே சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம், பக்தி செய்கின்றோம். அத்தகைய மரபில் வந்தவர்கள் சடையுடைய பெருமானின் அடியவர்கள். நின் அடிகளுக்கே நாங்கள் அடிமை தொழில் ஆற்றி வருகின்றோம். நினது அடியேம் திகழ் வன் தொண்டனே, உன்னுடைய அத்தகைய நாங்கள் போற்றி வந்த திருவடிகள், அதனை நோகச் செய்த வன் தொண்டன், உன்னை வன்மையாக பேசிய அந்த தொண்டன், அவன் மாற்றி பிணிதவிர்ப்பான் என்று
எனக்கு வந்த பிணியை, அந்த சூளை நோயை அவன் தவிர்ப்பான் என்று எனக்கு சொல்லிவிட்டாயே என்று சொல்லி ஏர்கோன் கலிக்காம நாயனார் தன்னுடைய அந்த வயிற்று வலிக்கு, அந்த வலியானது, சூளை நோயானது எங்கே தன்னுடைய உடலில் ஒரு பாகத்தில் அந்த வயிற்றில் தங்கி இருந்ததோ அந்த வயிற்றையே அறுத்தெறிந்து உயிர் மாண்டு போனார். அதன் பிறகு அங்கே வந்த சுந்தரர் பெருமான் அவர் உடைவாளை உருவி, இத்தகைய அடியாருக்கு ஒரு இன்னல் இப்படி நேர்ந்து விட்டதே, அதற்கு தாமும் ஒரு காரணமாகி விட்டோமே என்று சொல்லி அவர் உடைவாளை உருவி தன் உயிரை மாய்த்து கொள்ளவும் முற்படும் பொழுது இறைவன் அங்கே தோன்றி எழுந்தருளி இருவருக்கும் அருள் புரிகின்றார். அதன் பிறகு ஏர்கோன் கலிக்காம நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நட்பு பூண்டு இருவரும் சிவன் திருவடியில் சேவடியில் பக்தி செய்கின்றார்கள். இதுதான் நம்முடைய ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய இந்த திருவரலாற்றினுடைய சுருக்கம். இப்பொழுது அதை பெரிய புராண வரிகளில் சற்று விரிவாக சிந்திப்போம். திருப்பெருமங்கலம் அவருடைய ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய அவதாரத்தலம். அது வளமும் சிறந்த இறைவன் மீது பக்தி கொள்ளும் மனம் பொருந்திய அடியவர்களும் வாழும் ஊர் அந்த திருப்பெருமங்கலம். இந்த ஊரில் திருப்புன்கூர் என்னும் சிவத்தலம் இந்த ஊருக்கு அருகில் இருக்கிறது. அங்கேதான் நம்முடைய ஏர்கோன் கலிக்காம நாயனார் சென்று இறைவனை வணங்கி தரிசித்து வருகின்றார். சிறந்த சிவபக்தர், இறைவனின் திருவடிக்கும் அடியார்களுக்கும் சேவை புரியும் ஒரு அன்பர். இவர் சேனாதிபதியாக மன்னனுக்கு பணியாற்றி வருகின்றார். அத்தகைய ஒரு தருணத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் அன்பு கொண்டிருந்த அவருடைய மனைவியாகிய பறவை நாச்சியார், அவர்கள் இருவருக்கும் சண்டை ஏற்படவே, அதாவது சங்கிலி நாச்சியாரையும் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணம் செய்த செய்தி அறிந்த பின்பு பறவை நாச்சியார் சுந்தரமூர்த்தி நாயனார் மீது பெரும் கோபம் கொண்டார். அதனால் அவர்களுடைய இருவருக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டு, இதை தீர்த்து வைப்பதற்கு திருவாரூரில் வீற்றிருக்கும் அந்த தியாகேச பெருமான், ஈசன் உலகத்துக்கு எல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அவனை அந்த திருவாரூர் தெருவினில் தூது செல்ல அனுப்புகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இது எல்லோருக்கும் தெரிகிறது, அடியார்களுக்கெல்லாம். இதை அறிந்த நம்முடைய ஏர்கோன் கலிக்காம நாயனார் யாருடைய திருவடிகளுக்கு நாங்கள் வழி வழியாக, அதற்குத்தான் அந்த பாடலில் சொன்னார், எந்தை என் தந்தையின் தந்தை அவருடைய தந்தை, இப்படி வழி வழியாக எங்களுடைய மரபு யாருடைய திருவடிக்கு அடிமை பூண்டிருந்ததோ அந்த திருவடியை நோகச் செய்து விட்டாரே இந்த சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த செய்தியை கேட்டவுடன் நாம் மாண்டிருக்க வேண்டாமா என்று நினைத்தாராம். அப்படி ஒரு கோபமும் துயரும் இவரை ஆட்கொண்டது. ஏர்கோன் கலிக்காம நாயனார் அவர் உடனே இப்படி அச்சமின்றி தம்பிரான் தோழர் என்று சொல்லப்படக்கூடியவர், இவ்வளவு பெரிய ஒருத்தர், ஒரு அருளாளர், இப்படி தான் அன்பு கொண்ட ஒரு பெண்ணிடம் போய் இறைவனை தூதுவிட்டாரே என்று அவருடைய உள்ளமெல்லாம் எப்பொழுதும் துயரத்தில் அவருடைய உள்ளம் அல்லலுறுகின்றது. அதனால் இவர் தினமும் இறைவனிடம் போய் வேண்டுவாராம், உன்னுடைய திருவடிகள் நோகும்படி இப்படி ஒரு காரியமாகிவிட்டதே, அத்தகைய செயலுக்கு காரணமாயிருந்த அந்த சுந்தரர் பெருமான், இந்த உலகத்தில் உள்ள செயல்களுக்கெல்லாம் இந்த உலகம் இயக்கப்பெறுவதற்கு நிமித்த காரணமாய் இருக்கும் இறைவன். நிமித்த காரணம் என்றால் சங்கல்பம். இறைவன் சங்கல்பிக்கத்தான் செய்வான். அந்த சங்கல்பத்தினாலேயே இந்த உலகமானது தோன்றி ஒடுங்குகின்றது. அத்தகைய இறைவன், அத்தகைய நிமித்த காரணமாய் இருக்கக்கூடிய இறைவனை தம்முடைய ஒரு உலகில் சார்ந்த தன்னுடைய இல்வாழ்விற்காக நீ இப்படி செய்து விட்டாயே என்று அந்த சுந்தரன் தன் தவற்றை உணர வேண்டும் என்று ஏர்கோன் கலிக்காம நாயனார் தினமும் சிவபெருமானிடம் வேண்டுவாராம். உடனே சிவபெருமான் என்ன செய்தார், இவருக்கு ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கு சூளை நோயை ஏவி விடுகின்றார். இவர் சுந்தரரிடம் சொல்லுகின்றார், சிவபெருமான் என்னுடைய ஏவலால் அவருக்கு சூளை நோய் வந்தது, நீ சென்று அவருடைய பிணியை தவிர்த்து அருள்வாயாக என்று சொல்லுகின்றார். அதே போல ஏர்கோன் கலிக்காமரிடமும் சுந்தரன் வருகின்றான், அவன் உன்னுடைய பிணியை தவிர்ப்பான் என்று சொன்னவுடன் ஏர்கோன் கலிக்காமருக்கு தன்னுடைய சூளை நோய் ஒரு பக்கம், சூளை நோய் எப்படி இருக்கும், காய்ச்சிய வேல், நெருப்பில் காய்ச்சிய வேல் குடைவதைப் போல கலிக்காம நாயனாரை இது முடக்கியதாம். இந்த முடக்கி என்ற ஒரு வார்த்தை நமக்கு கண்ணில் பட்டவுடன் நமக்கு எந்த வரி ஞாபகம் இருக்கும்?
வயிற்றோடு துடக்கி முடக்கிட ஆற்றேனடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. இதே சூளை நோய் நம்முடைய நால்வர் பெருமக்களில் ஒருவரான நாவுக்கரசரும் இங்கே வந்தார். அவருக்கு சூளை நோய் கொடுத்திருக்கும் பொழுது இறைவன் கொடுத்து ஆட்கொண்டான். அந்த ஒரு தருணத்தில் அவர் பாடி அந்த முதல் பதிகத்திலும் வயிற்றோடு துடக்கி முடக்குகின்றது. அப்படிப்பட்ட அந்த சூளை நோயினால் நம்முடைய கலிக்காமர் தன்னுடைய இந்த மீள முடியாத துயரத்தில் இருக்கும் பொழுது சுந்தரர் யாரை நினைத்து அவர் நொந்து போனாரோ அவர்தான் உன்னுடைய பிணியை தவிர்ப்பார் என்று வேறு இறைவன் சொல்லிவிட்டார். அதனால் இவர் மிகுந்த வருத்தம் அடைகின்றார். நம் ஏவலாலே ஏர்கோன் சூளை நோயால் வருந்துகின்றான், நீ சென்று அந்நோயை தீர்ப்பாயாக என்று சுந்தரருக்கும் சொல்லிவிடுகின்றார். நம்பியாரூருக்கு மிகவும் மகிழ்ச்சி. சிவபெருமான் திருவடிகளை வணங்கி ஏர்கோனது நட்பை கருதும் மனத்துடன் அவர் சூளை நோயை தீர்க்கும் பொருட்டு தாம் வருகின்றோம் என்ற செய்தியை சொல்லிவிடுகின்றார். கலிக்காமர் என்ன செய்தார்? இறைவரின் அருளினாலே தமக்கு வந்த சூளை நோயும் அதன்மேல் இறைவன் மொழிந்து அருளியதையும் கேட்ட துன்பம் தரும் மொழியும் தம்மை மிகவும் வேதனை செய்வது போதாதென்று அதன் மேலும் வேதனை தரும் விதமாக இந்த வன்தொண்டரது வரவை பற்றி கேள்விப்பட்டதும் எம்பிரானை தூதனாக ஏவிய நம்பியாரூரன் இங்கு என் நோயை தீர்ப்பானாகில் எனக்கு குற்றமே சேரும். அப்போது நான் என் செய்வேன்? என்னை பற்றி கொண்டு வாட்டும் இந்த பாதகமான சூளை நோய் அந்த ஆரூரன் தீர்ப்பதற்கு முன் இந்த சூளை நோய் தங்கும் இடமாக உள்ள என்னுடைய இந்த வயிற்றினை கிழித்து அழித்து விடுவேன் என்று துணிந்து உடைவாளை எடுத்து வயிற்றை தனக்கு தாமே கிழித்து கொண்டார். அவரது உயிருடனே அவரை பற்றி இருந்த அந்த சூளை நோயும் அப்பொழுதே தீர்ந்தது. இதை கண்டு என்னதற்குரிய பெருமை அன்புள்ளம் கொண்ட கலிக்காமனாரது தேவியாரும் தம் கணவரோடு உயிர் துறந்து அவருடன் தானும் போவதையே விரும்பி அதற்குரியவற்றையே செய்யலானாராம். அப்பொழுது ஒரு செய்தி, நம்பியாரூரர் வருகிறார் என்று. உடனே அந்த அம்மையார், அவள் எப்பேற்பட்டவள், எத்தகைய ஒரு சிவனடியார், அங்கு அழுது கொண்டிருந்தவர்களை எல்லாம் நோக்கி இங்கு ஒருவரும் அழாதீர்கள் என்று கூறி தன் கணவரின் தற்கொலை நிகழ்ச்சியை மறைத்தார். பிறகு காவலாளர்களை நோக்கி, சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கு எழுந்தருளும் பொழுது திருமணை மிகவும் மங்களகரமாக இருக்க வேண்டும், அலங்கரித்து எதிர்கொள்ளுங்கள் அவரை என்று கட்டளையிடுகின்றார். கட்டளைக்கு ஏற்ப காவலர்களும் அந்த வீட்டினுடைய வாசல்கள் எல்லாம் விளக்குகளையும் நிறைகுடங்களையும் வைத்து மலர் மாலைகளை தொங்கவிட்டு நற்சிந்தையோடு நம்பியாரூரை எதிர்கொள்கின்றார்கள், வரவேற்று வணங்குகின்றார்கள். அவர் மாளிகையினுள்ளே வருகின்றார். அவருக்கு சம்பிரதாய முறைப்படி அர்ச்சனை எல்லாம் செய்கின்றார்களாம். நம்பியாரூரர் அவர்களை நோக்கி, கலிக்காமருக்கு துன்பம் செய்யும் சூளை நோயை நீக்கி அவரோடு இருப்பதற்கு காலம் தாழ்ப்பது குறித்து நாம் மிகவும் வருந்துகின்றேன். அதற்குள் கலிக்காமரின் மனைவியார் அவர் ஏவுதல் படி அவரது வீட்டு காவலர்கள், இங்கே கெடுதி ஒன்றுமில்லை, கலிக்காமர் உள்ளே பள்ளி கொள்கின்றார் என்று கூறுகின்றார். உடனே சுந்தரர், அவருக்கு தீங்கில்லை என்றாலும் இன்னமும் என் மனம் தெளிவடையவில்லை. ஏன் தீங்கில்லை என்று நினைக்கின்றார்? வீடெல்லாம் மங்களகரமாக இருக்கிறது, வாசலில் அவர் இல்லை, கலிக்காமர் இல்லை, எந்த ஒரு ஒரு குரல்களோ ஒரு துன்பம் நிறைந்த ஒரு குரலுடன் யாரும் அங்கே எந்த ஒரு சமிக்ஞையும் அவருக்கு தென்படவில்லை. அதனால் இன்னமும் ஆனாலும் என் மனம் தெளிவடையவில்லை, ஆகையால் நான் அவரை காண வேண்டும் என்கின்றார். அதையே வன்தொண்டர் வற்புறுத்துகின்றார். உடனே வேறு வழி இல்லாமல் நம்பியாரூரை உள்ளே அழைத்து செல்கின்றார்கள். கலிக்காம நாயனாருடைய உடலை காட்டுகின்றார்கள். குருதி வெள்ளத்தில் கிடக்கின்றது அவருடைய உடல், அறுப்புண்டு குடல் கிடக்கின்றது. உயிர் நீங்கி கிடந்தார். உடனே அவர் பார்த்தவுடன் நிகழ்ந்ததுவாறு நன்று, இவர் முன் இவ்வாறே நானும் உயிர் துறப்பேன் என்று கூறி தற்கொலை செய்து கொள்ள துணிந்து குற்றுடை வாளை தம் கையில் எடுத்தார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார். உடனே சிவபெருமானின் திருவருளால் ஏர்கோன் கலிக்காம நாயனாரும் உயிர் பெற்று, நண்பரே அந்தோ கெட்டேன் என்று விரைந்தெழுந்து வன்தொண்டரில் அவருடைய கையில் இருந்த அந்த குற்று வாளை பிடித்து கொண்டார். வன்தொண்டரும் பணிந்து கீழே விழுந்து கலிக்காமரை வணங்கினார். எப்பேற்பட்ட அருளாளர் சுந்தரமூர்த்தி நாயனார்! அவரும் மற்றைய சிவனடியார். அவர் எத்தகைய சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு அடிமை பூண்டவர் நம்முடைய
ஏர்கோன் கலிக்காம நாயனார் என்று சொல்லி அவருடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்குகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார். தேவர்கள் எல்லாம் மலர் மாறி பொழிந்தார்கள். அதன் பிறகு இடைவிடாத நட்பு பூண்டு கொண்டார்கள் அவர்கள் இருவரும். திருப்புன்கூர் சென்று அங்கே கோயில் கொண்டிருக்கும் இறைவன் திருவடிகளை பணிந்து துதித்தார்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நம்முடைய ஏர்கோன் கலிக்காம நாயனாரும் என்று சொல்லி, ஏர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் பாடிய அந்த திருவடியோடு நாம் இப்பொழுது திருமூல நாயனாருடைய திவ்யமான சரித்திரத்துக்கு அருள் வரலாறுக்கு செல்கின்றோம். நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய அந்த அருட்பாடல். குடிமண்ணு சாத்தனூர் கோக்குலம் மேய்ப்போன் குரம்பை புக்கு முடிமண்ணு கூணர் பிறையாளன் தன்னை முழு தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியே பரவிட்டன் உச்சி அடிமண்ண வைத்த பிரான் மூலன் ஆகின்ற அங்கணனே. மூலன் ஆகின்ற அங்கணனே. யார் மூலன் ஆனார்? நிலை பெற்ற குடி விளங்கும் ஆனிரைகளை மேய்ப்போனான மூலன். அவன் இறந்து கிடக்க அவன் உடலினுள் புகுந்து குடிகொண்டு கூணல் இளம்பிறை தரித்த பிரானை, குரம்பை புக்கு மேய்ப்போன் குரம்பை புக்கு உடல் புகுந்து முடிமண்ணு முடிசூடிய கூணர் பிறையாளன் கூணல் இளம்பிறை தரித்த பிரான் தன்னை முழு தமிழின் படிமண்ணு முழுமையான தமிழால் வேதத்தின் சொற்படி வேதம் போல 3000 பாடல்களாக மந்திரம் என பெயர் சூட்டி பெருமானின் அடியை மனத்தினுள் வைத்து போற்றி பாடியவன் மூலனாகின்றான். திருமூலன் என்னும் யோகியே என்று இந்த பாடலில் திருமூலர் ஆகிய அந்த சிவயோகியார் அவருடைய அந்த முற்பிறவியில் அவர் சுந்தரநாதர் என்ற பெயர் பெற்றவர். சிவயோகியராக திருக்கையிலையில் நந்தியம்பெருமானிடம் சிவ ஆகமங்களை பயின்ற அந்த மகரிஷிகளுள் ஒருவராக இருந்தவர், முனிவர்களுள் ஒருவராக இருந்தவர்தான் சுந்தரநாதர். அவர் திருமூலனான அந்த ஒரு வரலாறு எவ்வாறு என்பதைத்தான் இந்த பாடல் சொல்லுகின்றது. ஆகையினால் மாடுகளை மேய்த்த அந்த மூலனுடைய உடலில் புகுந்த பிறகுதான் திருமந்திரத்தினை நமக்கு யோக நிஷ்டையில் இருந்து திருவாவடுதுறையில் அருளி செய்தார் நம்முடைய திருமூல தேவநாயனார். இவ்வளவு வரலாறு திருக்கைலாயத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கோயிலுக்கு முதற் பெரும் காவலாக இருப்பவர் நந்தியம்பெருமான். இன்றைக்கு பிரதோஷ காலம். திரு நந்திதேவர் அவருடைய திருவடிகள் வணங்கி அவர் இந்திரன் திருமால் பிரமன் முதலான தேவர்களுக்கு சிவநெறியினை அருளும் பணியை செய்தவர். அவரிடம் திருவருள் பெற்ற சிவயோகியர் பலர் உண்டு. அவர்களுள் ஒருவர் சுந்தரநாதர். இவர் அனிமா முதலிய அந்த சித்திகளில் வல்லவர். அகத்திய முனிவரிடம் பெரும் நட்பு கொண்டிருந்தார். அந்த நட்பின் ஆர்வத்தினால் அகத்திய முனிவரோடு சில நாட்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று எண்ணி வடகையிலையிலிருந்து புறப்பட்டு நற்றமிழ் கமழும் புதியமலை நோக்கி பயணம் மேற்கொண்டார். நம்முடைய அகத்திய மாமுனி குருமுனி பொதிகை முனி என்று அழைக்கப்பெற்றவர். அவரிடம் தமிழ் பயில, தமிழோடு உறவாட, தமிழில் வேத சாஸ்திரங்களை அதை படைப்பதற்கு வந்தார் நம்முடைய திருமூல நாயனார். அகத்திய முனிக்கு தமிழை உபதேசம் செய்தவர் முருகப்பெருமான். அவர் தமிழ்நாடு நோக்கி வரும் பொழுது அவர் எந்த தலங்களுக்கெல்லாம் சென்றார்? நம்முடைய திருமூலர் திருக்கேதாரம், பசுபதி நேபாளம், அவிமுத்தம். அவிமுத்தம் என்பது காசி தலத்தை குறிக்கிறதாம். என்ன அதற்குண்டான தத்துவார்த்த அர்த்தம் என்றால், அருவுருவம் கொண்டு இறைவன் இங்கு எழுந்து அருளியிருப்பதனால் இது பெயர் அவிமுத்தம். பின்பு திருப்பருப்பதம், ஸ்ரீசைலம், திருக்காலத்தி, திருஆலங்காடு, திருஅதிகை வீரட்டானம். அதன் பிறகு நடராஜ பெருமான் அவன் திரு ஆடல் கொள்ளும் அங்கே திரு சிற்றம்பலம், சிதம்பரம். அதன் பிறகு காவிரி நதியின் கரையை வந்து அடைகின்றார். அங்கே பசுவின் கன்றாக வடிவெடுத்து உமாதேவியார் தவம் செய்து அருளிய திருஆவடுதுறையை அவர் அடைகின்றார்.
அங்கே திருக்கோயிலை வழிபட்டு வலம் வந்து அங்கேயே தங்கி இருக்க விருப்பம் கொள்கின்றார் நம்முடைய சிவயோகியார். அந்த ஒரு தருணத்தில் இங்கே அவர் எப்படி ஆனிரைகளை மேய்க்கும் திருமூலனை சந்திக்கின்றார் என்பதை பார்ப்பதற்கு முன் நம்முடைய திருமூலரை பற்றிய திருமந்திர நூலின் முகவுரையில் கொடுக்கப்பட்ட ஒரு அகச்சான்று திருமந்திர பாடல். நந்தி அருளாலே மூலனை நாடிப்பின் நந்தி அருளாலே சதாசிவன் ஆயினேன், நந்தி அருளால் மெய்ஞானத்துள் நன்னினேன், நந்தி அருளாலே நான் இருந்தேனே. சிவபெருமானுடைய திருவருளால் திருவாவடுதுறைக்கண் திரு அரசின் கீழ் சிவயோகத்தில் அமர்ந்து நம்பிரான் திருமூல நாயனார் செப்பி அருளிய செந்தமிழ் ஆகமம் திருமந்திர நூல். இந்நூலை பற்றி பல ஆசிரியர்கள் உரை எழுதியிருக்கின்றார்கள். திருமூல நாயனார் என்னும் திருப்பெயருக்கு காரணம் சாத்தனூர் மேய்க்கும் இடையன் மூலன் உடம்பில் அந்த மூலனுடைய உயிர் அவன் உடலை விட்டு பிரிந்தவுடன் ஆநிரைகளுக்கு ஏற்பட்ட துயரத்தை துடைப்பதற்காக அந்த துயர் நீங்கும் பொருட்டு தம் உயிரை அவனுள் புகுத்தி எழுந்தமையால் நேர்ந்தது என்பது எல்லோரும் ஒப்ப முடிந்த ஒன்றாகும். அதற்கு அகச்சான்றாக என்ன திருமந்திர பாடல் என்பதற்கு தான் இந்த திருமந்திர பாடல். இது அகச்சான்று, இது திருமூல தேவநாயனாரை அருளி செய்து. அதனால்தான் நந்தி அருளாலே மூலனை நாடினேன், நந்தி அருளாலே சதாசிவன் ஆயினேன், சிவமாக அமர்ந்தேன் யோக நிஷ்டையில், நந்தி அருளால் மெய்ஞானத்துள் நன்னினேன், நந்தி அருளாலே நான் இருந்தேனே. இங்கே நந்தி அருளால் என்பது சிவபெருமானை குறிக்கின்றது. மேலும் சதாசிவன் ஆயினேன் என்பதனால் தமிழாகமம் செப்பும் தூய நிலையினை அருளால் அடைந்தார் என்று இது பொருள் கொள்ளப்படுகின்றது. சதாசிவ கடவுள் ஆகமம் திருவாய் மலர்ந்து அருளினார் என்பதனை நினைவூட்டுவதும் ஆகும். சதாசிவமூர்த்தி அந்த 5 முகங்களை கொண்ட சிவபெருமானுடைய திருமூர்த்தி. அந்த முகத்திலிருந்து ஒவ்வொரு முகம் ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜாதம், அரோகதம் இவற்றிலிருந்துதான் ஆகமங்கள் வெளிப்பட்டன. இதில் ஈசான முகத்திலிருந்து 8 ஆகமங்கள் அகத்திய முனிக்கு, மற்ற ஒவ்வொரு முகத்திலிருந்தும் 5 ஆகமங்கள். யாருக்கெல்லாம்? காசிவர், கௌசிகர், பரத்வாஜர், கௌதமர். இப்படி அதன் பிறகு 5வதாக அகத்தியருக்கு ஈசான முகத்திலிருந்து 8 ஆகமங்கள், மற்றையவைகளில் 5 ஆகமம், 20 ஆகமம், மொத்தம் 28 ஆகமங்களை இறைவன் சதாசிவமூர்த்தியாக இருந்து அந்த தத்துவத்திலே இறைவன் எழுந்தருளி அருளினார். அதைத்தான் இந்த பாடலும் நமக்கு சொல்வதாக இந்த முகவுரையில் சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது இந்த திருஆவடுதுறை பற்றி நாம் இங்கே சிந்தித்ததனால் திருஞான சம்பந்த பெருமானுடைய அருமையான தேவாரம் திருஆவடுதுறையில் மாசிலாமணீஸ்வரர் இறைவன் ஒப்பிலாமுலையம்மை இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் மூனகளல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறை அரணே வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் மூனகளல் விடுவேன் அல்லேன் தாளிளம் தடம் பூனல் தயங்கு சென்னி போலிளமதி வைத்த புண்ணியனே இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே அலை புனல்லாவடு துறையமர்ந்த இலை நுனை வேற்படை எம் இறையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலை உடையருந்தமிழ் மாலை வல்லார்
வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே. திருச்சிற்றம்பலம். இந்த திருஆவடுதுறைக்கு தான் நம்முடைய திருமூலதேவ நாயனார் வருகின்றார். அவர் அங்கே வந்து இறைவனை இரவியும் வழிபட்டு அவர் யோகத்தில் அமர்கின்றார். அப்பொழுது அந்த தலத்திலேயே இருந்து மெய்ஞானத்தை வழிபட வேண்டும் என்று அவருக்கு ஒரு அவா. அந்த நேரத்தில் பசுக்கள் கூட்டமாக கூவி புலம்பும் ஒரு கூக்குரல் அவருக்கு கேட்கின்றது. பசுக்கள் எல்லாம் கூட்டமாக இருக்கும் அந்த இடத்தை அடைகின்றார் நம்முடைய சிவயோகியார். அந்த பசுக்களை மேய்க்கின்றவன் அந்தணர்கள் வாழ்கின்ற சாத்தனூரில் இடையர்களின் குடியிலே பிறந்து தன் குலத்தொழிலை முறையாகச் செய்பவன். மூலன் என்ற பெயருடையவன் அவன் பசுக்களை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாம்பு அவனை கடித்தது. அதனால் அவன் மாண்டு போனான். இந்த பசுக்கள் எல்லாம் அவனை சுற்றி நின்று கொண்டு வளைய வளைய வந்து அணைந்து கதறுகின்றதாம், முகந்து பார்க்கின்றதாம் அவனை. சிவயோகியார் அந்த பசுக்களின் மீது கருணை கொள்கின்றார். அவர்களுடைய துயரத்தை நான் ஒழிப்பேன் என்று அவர் உறுதி கொள்கின்றார். அவர்தான் அனிமா முதலிய சித்திகளை எல்லாம் பயின்றவர் அல்லவா திருக்கையிலையில் நம்முடைய நந்தியம்பெருமானிடமிருந்து. அவர் தம் உடலை ஓரிடத்தில் மறைத்து வைத்துவிட்டு பிராகாமியம் என்ற சித்தியினால் தம் உயிரை இறந்து கிடந்த இடையனின் உடலில் பாய்ச்சி திருமூலராக எழுந்தார். இங்கே சாத்தனூர் என்பது திருஆவடுதுறையை ஒட்டியதாக உள்ள ஒரு ஊர், தென்புறத்தில் உள்ளது. பிராகாமியம் என்பது வாயு மூலமாக பிறரது உடலினுள் உயிரை செலுத்துவது ஆகும். இவர் திருமூலராக எழுந்தவுடன் பசுக்கள் எல்லாம் நாத்தெழும்பேற நம்முடைய திருமூலரை நக்கி மோந்து அருகில் வந்ததாம். கனைத்தனவாம், கழுப்பில் மிகுந்ததாம் அவர் அந்த ஆணிரைகள் எல்லாம். அதனுடைய துன்பம் எல்லாம் நீங்கியது. வரிசையாக மீண்டும் சாத்தனூருக்கு சென்றது. அந்த பசுக்களின் மகிழ்ச்சியை கண்டு அவை சேர்ந்து மேயும் இடங்களிலெல்லாம் தாமும் அவற்றின் பின்னே சென்று காவிரி ஆற்றில் ஓட்டி நீர் ஊட்டி கரையேற்றி விட்டார் நம்முடைய திருமூலர். அதன் பிறகு சூரியன் மேற்கு திசையில் மறையும் பொழுது பசுக்கள் தமது கன்றுகளை நினைத்து கொண்டு சாத்தனூரை நோக்கி திரும்பச் சென்றது. சிவயோகியர் திருமூலருடைய அந்த இடையனின் உடம்பில் இருந்தபடியே அவற்றின் பின்னேயே சென்றாராம். பசுக்கள் அதனதன் வீடுகள் தோறும் அடைய திருமூலர் வெளியிலேயே நிற்கின்றார். அந்த மூலன் என்ற இடையனுக்கு மனைவி. அவள், என் புருஷன் காலம் தாழ்த்தாமல் வந்து விடுவாரே, இன்றைக்கு இவ்வளவு பொழுது சாய்ந்து விட்டதே, இன்னும் வரவில்லையே என்று அவள் தேடுகின்றாள். அவள் தேடிச் செல்கின்றார். அங்கே திருமூலர் ஒரு இடத்தில் நின்று கொண்டதை நிலையினை கண்டு இவருக்கு என்னவோ ஆகிவிட்டது போலருக்கே, இப்படி நிற்கின்றாரே என்று அவரை அழைக்கின்றாள். இவர் திருமூலர் சட்டென்று விலகி நின்று என்னை தீண்டாதே என்று சொல்லிவிடுகின்றார். மனைவிக்கு வேறு மக்கள் எல்லாம் இல்லை. இவருடைய நிலையை பார்த்து அவள் பயந்து விடுகின்றார். ஊரில் உள்ள பெரியவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வருகின்றார். உடனே அந்த நீதிமான்களிடம் அவள் விரைந்து சென்று தன் நாயகனின் நிலையை பற்றி கூறி முறையிடுகிறாள். திருமூலரை அவர்களெல்லாம் பார்க்கின்றார்கள். இவருக்கு பித்து பிடிக்கவில்லை, இது பித்து பொருந்திய மயக்கம் அன்று, வேறு சார்பாக இருக்கின்றது. சித்த விகாரங்களையெல்லாம் கடைந்தெறிந்து இவரது சித்தம் சிவயோகத்தில் ஈடுபட்டிருக்கிறது. இவரது தன்மையினை யாராலும் அடைய முடியாது. இருவகை பற்றுகளையும் மறுத்தவர். ஞான உபதேசத்தினால் இறைவனின் திருவடிகளை பெற்ற ஜீவன் முக்தர்களைப் போல எல்லாம் உணர்ந்த மெய்ஞானியாக திகழ்கின்றார் இவர். ஆகையினால் இவர் முன்போல சுற்றத்தார்களோடு வாழ மாட்டார் என்று சொல்லி அவர்கள் திருமூலருடைய மனைவியை அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள். சாத்தனூருடைய பொது மடத்தில் சிவயோகத்தில் அமர்ந்திருந்தார் திருமூலர். அந்த நிலையிலிருந்து பசுக்கள் வந்த வழியினையே பற்றி சென்று தாம் பாதுகாவல் செய்துவித்த தமது முந்தைய உடலை தேடினார். ஆனால் அந்த உடல் காணவில்லை. அவர் ஞான யோகத்தில் அமர்ந்து சிந்திக்கின்றார். ஆகமத்தினுடைய உண்மை பொருளை தம் வாயிலாக தமிழில் வெளிப்பட வேண்டி தம்முடைய பழைய உடல் மறைந்தது. இது சிவபெருமானுடைய திருவருள்தான். ஏனென்றால் அவர் வந்த அந்த உடலானது இந்த உலகியலில் உள்ள பூத உடலாக இருக்காது. அது திருக்கையிலையிலிருந்து அவர் வந்தது. அவர் ஒரு மாமுனி, சிவயோகியார். அதனால் இவருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உடலுள் இவர் புகுந்தார். இந்த உடலிலிருந்து இவ்வாறு மெய்ஞானத்தை சிவாகமத்தை தமிழில் செய்ய வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தம் என்பதை அவர் சிந்தையில்
சிவயோகத்தில் அமர்ந்து தெரிந்து கொண்டார். உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதை அவர் உணர்த்திவிட்டார். யோகத்தில் அமர்ந்து விட்டார். அதன் பிறகு சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 நெறிகளையும் விரித்து காட்டும் திருமந்திர அந்த மாலையை ஆண்டுக்கு ஒரு திருமந்திரம் பாடலாக பாடத் துவங்குகின்றார். முதலாவது பாடல் ஒன்றவன் தானே என்ற சிவ பரம்பொருளை பற்றிய தத்துவார்த்தங்கள் நிரம்பிய பாடல். அவன் ஒன்றான பரம்பொருளாக இருந்து எப்படி அவன் அஷ்டமூர்த்தியாக என் குணத்தானாக எப்படி விரிகின்றான் என்பது தத்துவங்களை எல்லாம் விளக்கும் அந்த பாடலோடு இந்த திருமந்திரம் ஆரம்பிக்கின்றது. 3000 பாடல்கள் கொண்டது. 4 மார்க்கங்களையும் விரிக்கின்றது. அது மட்டுமல்ல, இது அறம், பொருள், இன்பம், வீடு என்ற அந்த புருஷார்த்த தத்துவங்களையும் 9 தந்திரங்களாக இந்த திருமந்திரம் பல்வேறு இயல்களையும் கொண்டு, ஒவ்வொரு இயல்களிலும் பல பாடல்களையும் கொண்டு சிறந்த தோத்திர நூலாகவும் சாத்திர நூலாகவும் இருக்கும் திருமந்திர நூல் இந்த பாமாலை. 12 திருமுறைகளில் 10வது திருமுறையில் வைக்கப்பெற்று போற்றி அருளப்படுகின்றது. இத்தகைய அருள் நூலை நமக்கு அருளி செய்த திருமூல தேவநாயனார் அவருடைய திருவடிகளை வணங்கி இன்றைய நாயன்மார்கள் அருள் வரலாற்று சிந்தனைகளை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.